புள்ளி விவரம் சொல்றாங்க. தோழர்களே, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாட்டினுடைய தொழிலாளர்கள் கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது அந்த தொழிலாளர் இன்றைக்கு வேலையில் இருக்கிறாரா இல்லையா என்பதை எப்படி தீர்மானிக்கிறார்கள்னு தெரியுமா? ஆங்காங்கே புள்ளி விவரங்கள் எடுக்கப்படுவது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அரசாங்க புள்ளி விவரங்கள். அதுல ஒரு முக்கியமான புள்ளி விவரம் எப்படி எடுக்கப்படுகிறதுனா, எல்லாருக்கும் இந்தியா முழுக்க அவ்வளவு பேரையும் ஒரே நேரத்துல என்ன செய்ய முடியாது, அனலைஸ் பண்ண, ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. ஆனா என்ன பண்ணுவோம், மாதிரி புள்ளி விவரம் என்பதை எடுப்போம். ஒரு மாடல், ஒரு குறிப்பிட்ட பகுதியில உள்ள ஒரு 100 பேர் அப்படிங்கறத தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு வைங்க. இப்போ மெட்ரோ சிட்டியில இருக்கக்கூடிய ஒரு குவியலாக தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியை எடுக்கிறோம்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு தொழில்களில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு 10 பேரு, அல்லது உங்க மெட்ரோ ஒர்க்ல இருக்கக்கூடிய ஒரு 10 பேரு, அல்லது பூக்கடையில நிக்கக்கூடிய 10 பேரு, ஐடி செக்டார்ல வேலை பார்க்கக்கூடிய 10 பேரு, இப்படி வச்சுக்கோங்களேன். தி வெரைட்டிஸ் ஆஃப் ஜாப்ஸ். இப்படி 10 பேரை எடுத்து ஜாப அனலைஸ் பண்றாங்க. பண்ணும் பொழுது தோழர்கள் கவனிக்க வேண்டிய பாயிண்ட் இந்த இடம் என்னன்னா, இந்த ஒரு வார காலத்தில் ஒவ்வொரு தொழிலாளியும் நான் வேலையில் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு அவர் 1 மணி நேரம் வேலை செய்திருந்தாலும் அவர் என்னவாக கணக்கில் எடுக்கப்படுவார்? வேலையில் இருப்பவராக கணக்கில் எடுக்கப்படுவார். இந்த 7 நாட்கள்ல 1 மணி நேரம் நான் திங்கட்கிழமை நான் வேலையில போனேன், எனக்கு அன்னைக்கு 500 ரூபாய் சம்பளம். அந்த 1 மணி நேரத்துக்கு எலக்ட்ரீஷியன் வச்சுக்கோங்களேன், ஒரு பாயிண்ட் அவர் முடிச்சிட்டாரு. அந்த ஒரு பாயிண்ட் இன்னொரு 2வது பிளக் பாயிண்ட் கனெக்ஷன், 2க்கும் சேர்த்து 500 ரூபாய் கொடுத்துட்டாங்க. சோ 500 ரூபாய் அவர் என்ன ஏர்ன் பண்ணிருக்காரு, இந்த வாரத்துல அவர் ஏர்ன் பண்ணிருக்கிறார். இந்த கணக்கு எடுக்கும் பொழுது அவர் வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் 500 ரூபாய் சம்பளத்திற்கு போயிருந்தாலும் அவர் இந்த வாரத்தில் வேலையில் அமர்த்தப்பட்டவராக கணக்கில் எடுக்கப்படுவார். இப்ப புரிஞ்சிடுச்சா நான் என்ன சொல்றேன்னு? இதுதான் பணியில் இருப்பவர்களை பற்றி கணக்கெடுக்கக்கூடிய. இது நான் போய் சொல்லல, நீங்க எல்லாரும் கூகுள்ல தேடலாம். நீங்க எல்லாரும் டேட்டாஸ் எப்படி கலெக்ட் பண்ணப்படுது, மாதிரி இது எப்படி எடுக்கிறாங்கன்றத தேடலாம், தேடி படிங்க. இப்படித்தான் புள்ளி விவரங்கள் சேகரிக்கப்படுகிறது. இப்படி சேகரிக்கப்படும் புள்ளி விவரம் தான் நான் சொன்னதனுடைய பேசிக். எது? டோட்டல் இந்தியால பெண் தொழிலாளர்களுடைய பங்கேற்பு விகிதம் குறைகிறது, ரூரல் இந்தியால பெண் தொழிலாளர்களுடைய பங்கேற்பு விகிதம் அதிகரிக்கிறது. இதுல நாம இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் முற்போக்கு சிந்தனையாளர்கள். சோ நம்ம எல்லாரும், பெண்கள் மட்டும் நான் சொல்லல, நாம கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண்கள், ரூரல் இந்தியாவினுடைய அந்த விமன் எப்படி வேலையில் இருப்பவர்களாக கணக்கில் எடுக்கப்படுகிறார்கள். தோழர்களே, இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் பிரபலமான கார்களுடைய உற்பத்தி தெரியும். முன்னாடி எல்லாம் ஹூண்டாய் தொழிற்சாலை இருக்கிறது, அல்லது ஒரு ஹோண்டா கம்பெனி இருக்கிறது, ஒரு மாருதி சுசுகியுடைய கம்பெனி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை கார் ப்ரொடியூஸ் ஆகி கீழே இறங்குது அப்படிங்கிறது தான் அந்த அவங்களுடைய என்னவாக சொல்வாங்க, அந்த டர்ன் ஓவர், ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டின்னு என்று சொல்வார்கள். அந்த இது ஒரு கூரையின் கீழ் தயாரிக்கப்படுவதாக இருக்கும். சரியா? ஒரு கூரையின் கீழ்னா ஒரு ஃபேக்டரிக்குள்ளேயே தயாரிக்கப்படுவதாக இருக்கும். இப்ப என்னன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்முடைய கார் ஹெட்லைட் ஒரு இடத்துல ரெடி ஆகும், ஹெட்லைட்டுடைய ஷேட் ஒரு இடத்துல ரெடி ஆகும், இன்னொரு இடத்துல இன்னொரு உதிரிப்பாக ரெடி ஆகும். நான் சொல்ற அந்த கார் ஹெட்லைட்டுடைய ஷேட்னா அந்த பாதரசம் தடவுன அந்த பகுதி. இந்த வேலையில யார் தெரியுமா இருக்கிறா? நம்ம கிராமப்புற பெண்கள். அதுவும் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அல்ல, அதை புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸ்ல அந்த பீஸ் ரேட்ல ஒரு குடும்பம் அதில் வேலை செய்யும். அப்படி வேலை செய்யும் போது ஒரு குடும்பத்துல வேலை செய்யறாங்கன்னா
அந்த குடும்பத்துல இருந்து அந்த வாரத்துல எத்தனை பீஸ் வெளியில போகுதோ அதுதான் அந்த குடும்பத்தினுடைய சம்பளம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன செய்வோம், நம்ம வேலையை முடிச்சுட்டு நேரா போய் அதுல உட்காருவோம். நம்ம வேலை என்ன, நம்ம வேலை irrelevance of our job என்னது, கேர் ஒர்க், டொமஸ்டிக் ஒர்க் உண்டா இல்லையா? குடும்பத்தினுடைய சமையல் வேலையில் இருந்து பராமரிப்பு வேலைகள் உட்பட அத்தனையும் நம்முடைய வேலைகள். பெண்கள் அந்த வேலைகளை முடித்து விட்டு சம்பளம் கொடுபடாத வேலைகள்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க இந்த வேலை மட்டும் இல்ல, அந்த பீஸ் ரேட் ஜாபும் சம்பளம் கொடுக்கப்படாத வேலைதான். ஏன்னா அது ஒரு குடும்பத்தினுடைய உற்பத்தி ஆகும். அவங்க அங்க போய் வேலை பாக்குறாங்க. ஆனா இவங்க போய் புள்ளி விவரம் எடுக்கும் பொழுது அவங்க எங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அந்த குடும்பத்துல ஷேட் ஒர்க் பண்ற இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, ஏன் கிராமப்புற இந்தியாவுடைய அந்த லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட் பெண்களுக்கு கூடுது அப்படிங்கிறது. ரெண்டாவது, இன்னொன்னு, நாத்து நடுறதுக்கு முன்னாடி 2 பேர் நாத்து நட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா வேலை இல்லாம இன்னைக்கு வீட்டுக்கு திரும்பினவங்களும் சேர்ந்து 10 நாத்த 4 பேர் நடுவாங்க. முன்னாடி 10 நாத்த ஒருத்தர் நட்டிருப்பாங்க. இது எல்லாமே நம்முடைய கோல்மால், நம்முடைய அரசினுடைய கோல்மால். ஓகே, இந்த இடத்துல இருந்து நாம எல்லாத்தையும் பார்க்க வேண்டி இருக்கிறதுன்றத சொல்லிட்டு தோழர்களே, இது சுற்றி உள்ள பணிச்சூழல். இன்றைக்கு இந்தியாவில் வேலையின்மை பெருகிக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில் படித்த இளைஞர்கள் தரம் குறைந்த வேலைகளிலே பணிக்கு அமர்த்தப்படுகிறார்கள். இன்றைக்கு இந்தியாவில் ஒரு சமீபத்துல அக்டோபர் மாதமா செப்டம்பர் மாதமான்னு மறந்துட்டேன், நார்த்ல ஒரு மருந்து உற்பத்தி பண்ற ஒரு கம்பெனி வெடிச்சு சதறிச்சு. ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. நம்ம எல்லாருக்கும் தோழர் தலையாட்டுறாரு, தோழரும் நியூஸ பார்த்திருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் பட்டாசு வெடி விபத்து கேள்விப்படுவோம், அடிக்கடி சிவகாசியில நடக்கும். ஓகே அங்க பட்டாசை ஏதோ பண்ணிட்டாங்க, வெடிச்சிருச்சுன்னு நினைச்சிட்டு போவோம். இது மருந்து பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம், அங்க வெடிச்சு சிதறு. என்ன காரணம்னு யோசிச்சோமா? என்ன யோசிச்சிருப்பான்னா, ஏதோ பாய்லர் லீக்கேஜ், இல்ல அங்க ஏதோ ஒண்ணு லீக்கேஜ் ஆயிருக்கும், அதனால இந்த வெடிப்பு நடந்திருக்கும்னு. தோழர்களே, ஆய்வினுடைய முடிவில் வந்த விஷயம் என்ன தெரியுமா? தரம் குறைந்த வேலைகளில் பணியமர்த்துவது ஒரு காரணம், இன்னொன்னு பணிக்கு ஏற்ற ஸ்கில்டு ஒர்க்கரை அதுல பணியில் அமர்த்தாதது ஒரு காரணம். இப்ப புரியுதா? இப்ப பட்டாசு ஆலையில இந்த கலவையில், அதாவது எனக்கு டக்குன்னு நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு வீடு கட்டணும்னா சிமெண்ட் இத்தனை போர்ஷன் இருக்கணும், மண் இத்தனை போர்ஷன் இருக்கணும், கலவை போடுவாங்க. ஏன்னா எல்லாரும் பார்த்திருப்பீங்க, சரியா? அதை வச்சே நான் உதாரணம் சொல்றேன். கலவையில சிமெண்ட் 1 பங்கு இருந்தா மண்ணு 3 பங்கு போட்டு கலவைய போடுவாங்க. சில பேர் எனக்கு சிமெண்ட் நிறைய இருக்கணும்பாங்க, அப்ப அதுக்கேற்றபடி போடுவாங்க. கலவை அது எதுக்கு மேல போகக்கூடாது, சிமெண்ட்டும் அதிகரிக்க கூடாது, அப்படி பல ரேஷியோ இருக்கு. அந்த ரேஷியோ படி போடணும், சரியா? இந்த மருந்து ஆலையில அந்த மருந்தை எந்த அளவு செல்சியஸ்ல, எந்த அளவு ரேஷியோல, எந்த அளவு வெப்பநிலையில, நீ எந்த தன்மையில் உள்ள கலவையை போட வேண்டும் என்பது யாரால தான் சொல்ல முடியும்? ஒரு ஸ்கில்டு லேபரால தான் சொல்ல முடியும். அந்த ஸ்கில்டு லேபரை நீ அந்த இடத்துல பணிக்கு அமர்த்தணும், அத பண்ணல. மிகப்பெரிய ஏர் இந்தியாவுடைய கிராஷ பத்தி நம்ம எல்லாரும் பேசணும் இல்லையா? இப்ப சமீபத்துல போனதுல ஒரே ஒரு ஆள் எந்திரிச்சு உயிரோட போனாரு. அவரை சஸ்பெக்ட் பண்ணோம், அவரு என்ன பேசுறாருன்னு இன்னைக்கும் இதுல எல்லாம் வந்துகிட்டு இருக்கு, மீடியாக்கள் எல்லாம். அதுல எத்தனை பேர் அதற்கு பின்னாடி எல்லா செய்தியும் படிச்சிருப்போம். ஆனா முக்கியமாக அந்த நம்மளுடைய எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்த ஒரு செய்தியை எத்தனை பேர் படிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு மேனேஜிங் டைரக்டர் அவர் எழுதுறார், தொடர்ச்சியாக பைலட்டுகளை வேலையில் அமர்த்தியது ஒரு காரணம். தொடர்ச்சியாக வேலையில் அமர்த்தியது மட்டும் இல்ல,
நீண்ட தூர பயணம் ஒரு காரணம். ரஷ்யா உக்ரைன் போரின் காரணமாக சில ஆகாய வெளிகள் மூடப்பட்டது, அதன் காரணமாக சுத்தி போக வேண்டியது வந்தது, அது ஒரு காரணம். பேனல்ல ரிப்பீட்டடாக நேம்ஸ் வரும் பொழுது வந்தது ஒரு காரணம். எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்ல சொல்லப்படாத ஒன்றை சந்திக்கும் பொழுது அந்த பைலட் உளவியல் ரீதியாக சந்தித்த பிரஷர் என்பது ஒரு காரணம். இப்படி பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க. நான் இங்க உங்க மத்தியில ஒரு காரணத்தை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதிகமான வேலை வாங்கியது ஒரு காரணம் என்ற பாயிண்டே இருக்கு பாத்தீங்களா. ஒரு பைலட் இன்னைக்கு போறாருன்னா நம்மளுக்கே தெரியும், பஸ்ல இன்னைக்கு ஒரு டிரைவர் ஏறாருன்னா ஒரு நாள் அவருக்கு ஆஃப் கொடுப்பாங்க. நைட், அதாவது நான் சொல்றது நீண்ட தூர நைட் ஜேர்னில போகக்கூடிய விரைவு பேருந்துகளில் அந்த மாதிரி பஸ்ல இருக்கிறவங்க வாரத்துல 2 நாள் வேலை பார்த்தா அடுத்த நாள் என்ன கொடுப்பாங்க? ஆஃப் கொடுப்பாங்க. அப்படி ஆஃப் கொடுக்க வேண்டிய நேரத்துல இங்க தேவையான பைலட்டுகளை பணி நியமனம் செய்யவில்லை. இருந்த பைலட்டுகளை தொடர்ச்சியாக பேனல்ல போட்டுக்கிட்டே இருந்தாங்க. 3வது, அதற்கு தேவையான பணியாளர்களை அதில் அமர்த்தி இதையெல்லாம் செக் பண்ணல. அந்த இது ஏதோ ஓபன் ஆகலன்னு சொன்னாங்க. அந்த கலவை, எரிபொருள் கலவை போகக்கூடிய இதுல அந்த வால்வு ஓபன் ஆகலன்னு சொன்னாங்க. இப்ப அந்த டேக் ஆஃப் எடுத்து மேல போறதுக்கு வேண்டிய அந்த வால்வு ஓபன் ஆகல. இப்படி பல விஷயங்கள் தோழர்களை, தொழிலாளர்கள் இன்றைக்கு அவங்க ஏரோப்ளைன்ல பறந்தாலும் சரி, இல்ல நான் சொன்ன மாதிரி கிராமப்புறத்துல இருந்தாலும் சரி, இதான் இன்னைக்கு நிலைமை. இன்னைக்கு நாம பென்ஷன் வாங்கிட்டோம்னு சொல்றோம், ஊதிய உயர்வு வாங்கிட்டோம்னு சொல்றோம். ஆனா நமக்குள்ளேயே இன்னும் நம்மளுடைய ஜிஎஸ்டியை திரும்ப பெற்றுட்டோம்னு சொல்றோம். ஆனா நமக்குள்ளேயே நம்மிடையவே நாம் வாங்கிய ஊதிய உயர்வு என்று பேசுவதற்கு தயாராக இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். இந்த தடவை என்ன நம்ம ஸ்ட்ரைக்குக்கா போனோம்? இந்த தடவை நம்ம என்ன வாக் அவுட்டுக்கா போனோம்? இந்த தடவை என்ன நம்மளை கூப்பிட்டு பேசினாங்களா? எத்தனை பேசினாங்க? இல்லையே. நம்ம கிளாஸ் 1 சொல்றாங்களே, நம்ம கிளாஸ் 2 சொல்றாங்களேன்னு பேசக்கூடிய தோழர்கள் நம்மிடையவே இருக்கிறோம். ஆனா நம்ம டாக்டிக்ஸ் என்ன? நாம தொடர்ச்சியாக பல காலங்கள் பல்வேறு விதமான டாக்டிக்ஸ பயன்படுத்தி இருக்கிறோம். நம்ம பென்ஷனுக்கும் பேங்க் பென்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்? தோழர் என்எம் சுந்தரம் இன்றைக்கு அதில் என்ன டாக்டிக்ஸ பயன்படுத்தினாரு? ஃபண்டுல என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்க வேண்டியது நம்மளுடைய எல்ஐசி மேனேஜ்மெண்ட் என்ற தரத்தை எப்படி போட்டோம்? இப்படி எல்லாம் நம்ம பேசுறதே இல்லை. இன்னைக்கு ஜிஎஸ்டி உடைய வெற்றியை நம்முடைய வெற்றியாக கொண்டாடுங்கன்னு இங்க இருந்து நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. எப்பா நீங்க தான்ப்பா இந்தியா முழுக்க போனீங்க, மறந்துடாதீங்க. நீங்க தான்ப்பா எல்லா போராட்டத்திலயும் நின்னீங்க, மறந்துடாதீங்க. நீங்க தான்ப்பா எல்லா தலைவர்கள் பேசுனாங்கன்னு அர்த்தம் இல்ல, நம்ம தான்ப்பா பேசியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம காதுல நிறைய இன்னைக்கு விழுது. அந்த விழுறதான் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? இதுதான் நம்மளுக்கு கிடைச்சது, இதுதான் நம்மளுக்கு போச்சு, அந்த மாதிரி பேசக்கூடிய இடத்துல இருக்கிறோம். இல்லை தோழர்களே, இன்றைக்கு நாம் பல்வேறு இந்த மாதிரியான சூழ்நிலைகளை, பல்வேறு விஷயங்களை நம்ம பெற்றிருக்கிறோம். நான் எதற்கு இதையெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய எல்ஐசி ஒரு நிதி நிறுவனம். ஒரு 10 நிமிஷம் முடிச்சிருக்கேன். எனக்கு நீங்க கொடுத்த நேரம் 32 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துல முடிச்சிருந்தேன். நம்முடையது நிதி நிறுவனம். நம்முடையது நிதி நிறுவனம் என்று சொல்லும்போது ஒரு தொழிற்சங்கத்தினுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும், அந்த தொழிற்சங்கத்தினுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு இந்த ஹால்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பிள்ளைங்க எங்க வேலை பார்க்கறாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிந்து பெரும்பாலானவர்களுடைய குழந்தைகள் ஐடில இருப்பாங்க, அல்லது மெடிசின்ல வேலை பார்க்கிறவங்களாக இருப்பாங்க, அல்லது இன்ஜினியர்ஸ் தான் இருப்பாங்க. இன்ஜினியர்ஸ் எங்கேயாவது ஒரு முக்கியமான துறையில வேலை பார்க்கலாம். இப்படி ஓரளவுக்கு காலேஜ்ல இப்படி ஏதாவது ஏத்தி இருப்போம்னு வைங்க. இன்றைக்கு நான் சொன்ன இந்த புள்ளி விவரங்கள்லாம் தாண்டி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம், ஆர்ஜிகர் அந்த மருத்துவ மாணவி, அவளுடைய அந்த பாலியல் பலாத்காரத்தை மறந்துட முடியாது. அவளுடைய அந்த ரெஸ்ட் ரூம் இல்லாத அந்த இடத்தை நாம் மறந்து விட முடியாது. அவளுடைய பணி நேரத்தை தாண்டி பணி செய்யப்பட்ட அந்த நேரத்தை நாம் மறந்து விடக்கூடாது. நான் சொல்றது ஒரு மெடிக்கல் ஒரு டாக்டருடைய நிலைமை, சரியா? ஆர்ஜிகர் இன்சிடென்ட்
அதே போல சமீபத்துல ஐடி செக்டர்ல ஒரு மன அழுத்தத்தின் காரணமாக தற்கொலை பண்ணி கொண்ட ஒரு பெண், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மாவுக்கு கடிதம் எழுதி வைத்து விட்டு தற்கொலை செய்து கொண்ட பெண். பெஞ்சில உட்கார வச்சிருவாங்க, ப்ராஜெக்ட்ல வச்சிருவாங்கன்றதுக்காக ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல நம்ம பிள்ளைங்க படுற கஷ்டம் நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது வரையறுக்கப்பட்ட வேலை நேரம் இல்லாமல் இன்றைக்கும் கருச்சிதைவுக்கு உள்ளாக்கப்படுகின்ற பெண் ஐடி ஊழியர்களுடைய நிலைமையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் தொடர்ச்சியாக வேலையின்மை என்பது நம்முடைய குழந்தைகளை கம்பெனி விட்டு கம்பெனி மாறச் செய்வதை பார்க்கிறோம். டிசிஎஸ்னுடைய மிகப்பெரிய வேலை இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் போக்குவரத்து தொழிலாளர்களில் இருந்து, முறைசாரா தொழிலாளர்களில் இருந்து, அல்லது லக்ஷ்மி விலாஸ் பேங்க் போன்ற மெர்ஜர் செய்யப்பட்ட பணிகளில் இருந்து விஆர்எஸின் மூலமாக வெளியில் தள்ளப்படக்கூடிய தோழர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கான பென்ஷன் உறுதி செய்யப்படாததை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு உங்களுடைய அறிக்கை சொல்கிறது எல்ஐசியுடைய சொத்து மதிப்பு என்ன, எல்ஐசியுடைய டிவிடெண்ட் எவ்வளவு கொடுத்திருக்கிறோம், எல்ஐசி இன்றைக்கு எந்தெல்லாம் அவார்டு வாங்கி இருக்கிறது பேசுறோம், நிறைய பேசுறோம். எல்ஐசியினுடைய இன்னோவேஷன்ஸ் என்னன்னு பேசுறோம், ஏஐ டெக்னாலஜியை எவ்வளவு பயன்படுத்துதுன்னு சொல்றோம் அப்படிங்கிறத பேசுறோம். 3.5% தாண்டி இன்றைக்கு அந்நிய நேரடி மூலதனத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். எல்லாத்தையும் பேசுறோம். தோழர்களை ஒன்னை புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய நிறுவனம் தேசிய மயமாக வேண்டும் என்பதை நம்முடைய சங்கம் உதயமாகும் போதே வைத்த முதல் கோரிக்கை இன்றைக்கு எல்ஐசி நேஷனலைஸ்டு எல்ஐசியாக இருப்பதற்கு காரணம். அது எல்லாருக்கும் தெரியும். இது நீங்களே கைத்தட்டி ஆதரிக்க வேண்டியது நான் பேசுனதுக்காக இல்லை. ஆனா நம்ம இன்னும் அதை கூட உள்வாங்கல. நான் சொன்னது எல்ஐசியை நாம தான்ப்பா உருவாக்கணும்னு சொல்றேன். யாருக்குமே அந்த உணர்வே வரல. எப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, உள்வாங்கிக்கோங்க. இன்றைக்கு எல்ஐசி இவ்வளவு பெருசா இருக்குன்னு நம்ம பேசுறோம். இவ்வளவு பெரிய எல்ஐசின்னு பேசும்போது இவ்வளவு பெரிய எல்ஐசி இருக்கணும்னா எல்ஐசியுடைய ஃபியூச்சர் பாலிசிஸ் இருக்கணும்ல. இன்னைக்கு நம்ம என்எம் சுந்தரம் நம்மளுக்கு பென்ஷனை உறுதி பண்ணிட்டாரு அப்படின்னு ஜாலியா சந்தோஷமா நான் இந்த இடத்துல சொன்னேன். ஆமா ஆமான்னு எல்லாரும் தலையாட்டணும். பென்ஷன் வரணும்ல. எப்ப வரும்? எல்ஐசி இருக்கணும்ல. எல்ஐசில எப்ப பாலிசி போடுவாங்க? சுத்தி உள்ளவங்களுடைய வேலை உத்தரவாதப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு சாப்பாடு போக, உடை போக, உறைவிடம் போக, ஓகே ஓகே போனா போகுது, வந்திருக்கிற ஏஜென்ட்டுக்கு ஒண்ணு கொடுப்போம் அப்படின்னு அவங்க நினைக்கணும்ல. அப்ப அவங்களுக்கு வாங்கும் சக்தி இருக்கணும்ல, டிஸ்போசபிள் இன்கம் இருக்கணும்ல. அதுல பெண்களுக்கும் வேலை கிடைக்கணும், ஆண்களுக்கும் வேலை கிடைக்கணும்ல. அங்க எந்த ஏற்றத்தாழ்வு இல்லாம இருக்கணும்ல. சமூகம் எப்படி இருக்கணும்ன்ற கேள்வி இருக்குல்ல. மதச்சார்பின்மை என்பதை ஏன் உயர்த்தி பிடிக்கணும்ன்றது இருக்குல்ல. இன்னைக்கு அத்தனை சட்டங்களையும் செதச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்களே. அப்போ தொழிலாளர்கள் மத்தியில ஒற்றுமை இருக்கணுமே. அந்த ஒற்றுமை இந்துவாகவும் முஸ்லீமாகவும் கிறிஸ்டினாகவும் போறதான்ற கேள்வி நம்ம மத்தியில இருக்கணும்ல. ஏன் பீகார் சட்டமன்ற தேர்தலை பேசுறோன்றது தோணணும்ல. கார்பரேட்டுகளுக்கு ஆதரவா ஒரு ஆட்சி நடக்கும் என்று சொன்னா ஏழைகளை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் எங்க போனார்கள் என்ற கேள்வி நம்ம மத்தியில இருக்கணும்ல. அந்த இடத்துல மதம் நிக்க கூடாதுல்ல. அந்த இடத்துல ஜாதி நிக்க கூடாதுல்ல. அந்த இடத்துல மொழி நிக்க கூடாதுல்ல. அதுக்காக பேசுறேன். நம்முடையது நிதி நிறுவனம். நம்முடைய சங்கம் நம்முடைய நிறுவனத்தை தோற்றுவித்த சங்கம். நம்முடைய ஊழியர்களுடைய நலன்களை பேசிய சங்கம். நம்முடைய நிறுவனத்தினுடைய நலன்களை பேசிய சங்கம். அப்படிப்பட்ட சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் இன்றைக்கு சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் எப்படி பார்க்க வேண்டும்? எல்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்ன்றத சொல்றதுக்காக இதை சொல்றேன். எல்லாத்தையும் யோசிங்க. சுத்தி நடக்கிறத யோசிங்க. இதுக்கும் நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. 2 வருஷம் தான் இருக்குப்பா, நான் அடுத்த 2 வருஷத்துல ரிட்டையர் ஆகி போயிருவேன். நான் வந்த என்ன வராட்டி என்ன? தமிழ் மாநில மாநாடு அடுத்த வாரம் நடத்ததான் போகுது. நீங்க எல்லாரும் வருவீங்க. நாங்க இந்த வாரம் மாநாட நடத்திட்டோம். நாங்க இந்த வாரம் பங்கெடுத்துட்டோம். அடுத்த வாரம் நாங்க வரமாட்டோம். எடுக்கலாமா முடிவை? நாம ஒவ்வொருத்தரும் இந்த ஹால்ல இருக்கிறவங்க வரணும். இன்னைக்கு வராதவங்க அடுத்த வாரம் வரணும்.
அது முக்கியம். ஒவ்வொரு இயக்கத்திலையும் நம்ம பங்கெடுக்கணும். நாளைக்கு ரிட்டையர் ஆகுறோம்னா இன்னைக்கு டெமோல நம்ம பங்கெடுக்கணும். நாளைக்கு ரிட்டையர் ஆகுறோம்னா இன்னைக்கு ஸ்ட்ரைக் கால்னா நம்ம பங்கெடுக்கணும். நம்முடைய வீச்சு மட்டும்தான் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும், நம் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும், நம் இந்திய நாட்டினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம்.